நம்ம லைஃப் கூட இந்த பசில் கேம் மாதிரி தாங்க. சில நேரத்துல நமக்கான பாதை எதுனே கண்டுபிடிக்க முடியாது. நிறைய சிக்கல்ல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு முடிவு கிடைச்சிடாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல இருப்போம். வணக்கங்க. ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுதுன்னா, நம்ம மூளையில நம்ம மனசுல எப்பயுமே ஒரே எண்ணத்தோட இருக்கிறது கிடையாதுங்க. பல வகையான எண்ணங்கள் கலந்து இருக்கிறதுனாலதான் நமக்கு ஒரு முடிவு எடுக்க முடியறது இல்ல. இந்த மாதிரி சமயத்துல நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணலாங்க. அது என்னன்னா ஸ்டாப் டெக்னிக். அது என்ன ஸ்டாப் டெக்னிக்னா, ஸ்டாப் யுவர் தாட்ஸ் இன்ஸ்டன்ட்லி, டேக் ஏ பிரீத், அப்சர்வ் யுவர் தாட்ஸ், ஆஃப்டர் தட் ப்ரொசீட் யுவர் ஆக்ஷன். ஸோ இந்த முறையில நீங்க ஒரு சூழ்நிலையை அணுகும் போது இது ஒரு நிமிஷத்துல இருந்து நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் மூச்சு பயிற்சிக்கா இருந்தாலும் அப்சர்வ் யுவர் தாட்ஸ், இது எல்லாத்துக்குமே நீங்க டைம் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம். ஆனா 1 மினிட்ல ஒரு இன்ஸ்டன்டா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வேணும்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாப் டெக்னிக்கை ஏற்கனவே ஒரு 4 விதமான பாடிஸ் சொன்னோம். அது என்னன்னா பிசிக்கல், எமோஷனல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பாடி. இந்த 4 வகையான பாடிகளிலும் இந்த ஸ்டாப் டெக்னிக்கை தனித்தனியா உபயோகப்படுத்தினா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும், என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், அது சம்பந்தமான மொத்த வீடியோவையும் கீழே இந்த லிங்க்ல கொடுத்துருக்கேன். இதுல போயிட்டு பாருங்க. ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை ஸ்மார்ட்டான முடிவுகள் எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்றத பற்றின தகவல்களை தொடர்ந்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.